கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? நம்ம எல்லாரோட அக்கௌண்ட்லையும் 86,400 ரூபா கிரெடிட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். டெய்லியும் இதே மாதிரி 86,400 ரூபா கிரெடிட் ஆகுது. அதை யார் கிரெடிட் பண்ணுறான்னு கூட நம்மளுக்கு தெரியல. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் அந்த காசு எல்லாமே மறைஞ்சு போயிடுது. அப்போ நம்ம என்ன செய்வோம்? அன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்ச பணத்தை எப்படியாவது செலவழிச்சிடணும் தான் பார்ப்போம். அதே போல தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏசப்பா கூட நம்மளுக்கு 86,400 செகண்ட்ஸை டெய்லியும் தராங்க. அதை நம்ம எப்படி செலவழிக்கிறோம்? நம்ம பணத்தை செலவழிச்சா கூட திரும்பியும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் நம்மளுக்கு கிடைச்ச டைமை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம்னா அது நம்மளுக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. காலம் பொன் போன்றது. அதை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு பியானோல நிறைய பிளாக் கீஸும் இருக்கும், ஒயிட் கீஸும் இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில கூட நம்மளுக்கு நிறைய கவலையான விஷயங்களும் இருக்கும், சந்தோஷமான விஷயங்களும் இருக்கும். ஆனால் அந்த பியானோல அந்த பிளாக் கீஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கீபோர்டில் வர மியூசிக் நல்லாவே இருக்காது. அந்த பிளாக் கீஸோட சேர்த்து அந்த மியூசிஷியன் வாசிக்கும் போது தான் அது ஒரு பியூட்டிஃபுல்லான மியூசிக்காக இருக்கும். இதே போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு நிறைய கவலையான மூமெண்ட்ஸ் இருக்கலாம், நிறைய ஹாப்பியான மூமெண்ட்ஸ் இருக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்க மியூசிஷியனான ஜீசஸ் கிரைஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையும் ஒரு இனிமையான இசையா மாறிடும். இயேசுவின் செல்லங்கள், இயேசுவின் செல்லங்கள். மத்தேயு 11:28-29-30 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயிலும் இருக்கிறது என்றார். இயேசுவின் செல்லங்கள். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட ஒட்டார். என்னை காக்கும் தேவன் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன்னை காக்கிறவர். உன் வலது புறத்தில் கர்த்தரும் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தரின் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமென், ஆமென். சங்கீதம் 121 1-8 வரை. ஆமென். இயேசுவின் செல்லங்கள். தேவனுக்கே மகிமை. நான் ஒரு பாட்டு பாட போறேன். கோழி தன் குஞ்சுகளை குத்தி சேர்ப்பது போல் கோழி தன்
கூவி அழைக்கின்றார் ஜீவன் தந்த ரட்சகர். கூவி அழைக்கின்றார் ஜீவன் தந்த ரட்சகர். தினமும் ஜெபிப்பதாலும் வேதமாசிப்பதும், தினமும் ஜெபிப்பதாலும் வேதமாசிப்பதும், திட்டமாயேசு சட்டையின் கீழ் இருப்பான். திட்டமாயேசு ராஜ சட்டையின் கீழ் இருப்பான். கோழி கோழி தன் குஞ்சுகளை குத்தி சேர்ப்பது போல், கோழி தன் குஞ்சுகள் குத்தி சேர்ப்பது போல், கூவி அழைக்கின்றாரே ஜீவன் தந்த ரட்சகர். கூவி அழைக்கின்றாரே ஜீவன் தந்த ரட்சகர். தேங்க்யூ. எனக்கு எஸ்ஐக்கியாங்கிற ராஜா படிக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், நீ உன் வீட்டை ஒழுங்குபடுத்திக்கோ, நீ அவ்வளோதான், உன் உயிர் போக போகுதுன்னு சொல்றார். எழுப்புதல் இல்லாதபடி உலர்ந்த எலும்புகளாக இருக்கலாம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தமாக வாழ தவறுகிற ஒரு அழிவாக இருக்கலாம். ஒரே ஒரு தெபோராள் எழுமினா போதும், ஒரே ஒரு மோசஸ் எழுமினா லட்சங்களை ஆண்டு விடுவிச்சிருவார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். எனக்காக நாங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அல்லேலூயா. எங்களிடத்தில் இருக்கிற 800 முழு நேர மிஷனரிகளுக்காக நாங்கள் சந்திக்கிற ஆலயமில்லாத 3000 கிராமங்களிலே ஆண்டவருடைய ஊழியத்தை மிஷனரி பணியை செய்து வருகிறோம். இப்படிப்பட்ட ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். அடுத்து ஒவ்வொரு கிராமத்திலையும் டியூஷன் சென்டர் மூலியமாக ஒரு டியூஷன் சென்டருக்கு 12 சிறுவர்களை வரவழைத்து அவளுக்கு ஆண்டவருடைய அன்போடு கூட பாடங்களையும் சொல்லிக் கொடுக்க எல்லாவற்றிலும் முயற்சிக்கிறோம். ஒரு கிராமம் எடுத்துக்கொண்டால் இந்த தெருவு ஒரு குறிப்பிட்ட ஜாதி இருப்பாங்க, அடுத்த தெருவு குறிப்பிட்ட ஜாதி இருப்பாங்க. ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு சில்ட்ரன் கிளப்புன்னு சொல்லுவேன். அதை அல்லேலூயா. அப்படி ஆரம்பித்தா என்ன, ஒரு சில்ட்ரன் கிளப் ஆரம்பிக்கிறதுக்கு மாதம் ஒரு 5000 ரூபா செலவாகும். ஒரு டீச்சர் போடுறோம், அவங்க வீட்டில் 12 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடலாம். அல்லேலூயா. அவங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடும் போது ஒரு கேக் வெட்டி அவங்களுக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அந்த கிளப்பில் எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக அவங்களுடைய பெற்றோர்களை வர வச்சு நம்ம கொண்டாடுவோம். இதுக்கெல்லாம் தேவை உங்களுடைய அன்பும் உங்களுடைய அற்புதமான தியாகமுள்ள காணிக்கைகளும் எங்களுக்கு தேவை. இதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கட்டாயம் உங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பார். இப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு நான் எப்பொழுதுமே சொல்லுவது, நான் பைபிள் வாசிக்கும் போது எலியா என்ற தீர்க்கதரிசிக்கு ஒரு சிறிய அடைய ஒரு விதவை கொடுக்குறாங்க. அல்லேலூயா. பாருங்க, அந்த சின்ன அடை அவங்க சொல்கிறாங்க, நாங்களும் என் பிள்ளையும் சாப்பிட்டு சாக போகிறோம், அதில் ஒரு அடையை கொடுக்குறாங்க. அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களா, பைபிள் தெரிஞ்சவங்களா, ஆண்டோடைய அன்பை தெரிஞ்சவங்களா? இல்லவே இல்லை. ஏன்னா ஆண்டோட அன்பு தெரிஞ்சால் நாங்கள் சாப்பிட்டு சாக போகிறோன்னு சொல்ல மாட்டாங்களே. ஆனால் எலியாவின் வார்த்தைகளிலே வல்லமை இருந்தது. அந்த பாரம், எனக்கு ஒரு சின்ன அடையை கொண்டு வா என்று சொன்னபோது அந்த வார்த்தை லீதியாள் உள்ளத்தை திறந்தது போல அந்த அம்மாவுடைய உள்ளத்தை திறந்தது. அல்லேலூயா. பாருங்க, அந்த அடையின் நிமித்தமாக ஆண்டவர் பஞ்சகாலம் தீர் மற்றும் என் ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் இந்த குடும்பத்திற்கு தருகிறார். நான் இதை முதல்ல வாசிக்கும் போது என் வாழ்க்கையை சின்ன அடையா என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தங்க. ஆண்டவர் என் காணிக்கை அங்கீகரித்தார். நிறைய நேரம் சர்ச்சுக்கு போகும்போது எனக்கு போடுறதுக்கு காசு இருக்காதுங்க, காணிக்கை இருக்காதுங்க. நான் நினச்சி தெரியுமா, வெறுங்கையை மூடிக்கொள்ளுவேன். காணிக்க பைக்குள்ளாக என் கையை விட்டு, வெறுங்கையை விட்டு, ஏசப்பா என்னையே உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்குறேன், காணிக்கையாக ஒப்பு கொடுக்குறேன், இந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ளும் என்று ஜீவித்தேன். 27 வருடங்களாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு இந்த கணேசன் என்ற காணிக்கை ஆண்டவர் கையில் கொடுத்ததினால் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. என்னை ஆசீர்வதிக்கிறார். இந்த செய்தி கேட்குற நீங்களும் ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிற ஊழியத்திற்கு, நல்ல போதகர்களுக்கு சின்ன அடை உங்களுடைய பங்களிப்பை, உங்களுடைய ஜெபம் என்கிற பங்களிப்பை, காணிக்கை என்ற பங்களிப்பை நீங்கள் கொடுங்கள். ஆண்டவர் அந்த பங்களிப்பின் நிமித்தமாக உங்களுடைய வீட்டில் உள்ள தரித்திரங்களை, குறைச்சல்களை ஆண்டவர் எடுத்து போடுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இப்பொழுதும் ஒரு வார்த்தையை உங்களோடு கூட பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் ஜெபித்த போது என் மனதை பாரப்படுத்தின உருவ குத்தின ஒரு வார்த்தையை உங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பாரம் கொடுத்தார். பாருங்கள், நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 30வது வசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஏன்னா ஒரு பாரமுள்ள வார்த்தைங்க. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு ஒரு மனுஷன் தேவை. அந்த மனுஷன் என் மேலே அன்பு உள்ளவங்களாக இருக்கணும், என்னுடைய பாரத்தை சுமக்கிற ஒரு மனுஷனாக இருக்கணும். ஒரு மனுஷன் இருந்தால் போதுங்க. ஆண்டவர் தேடுறாராம், அந்த ஒரு மனுஷனை தேடிக்கிட்டே இருக்கிறாராம். பாருங்கள், ஆண்டவருக்குங்க தேடுறதாங்க வேலை. தொழுவத்தில் இல்லாத ஆடுகளுக்காக பரிதவிக்கிறாராம். ஒரு தொழுவத்தில் 99 ஆடுகள் இருக்குது, ஒரு ஆடு காணாமல் போச்சா? 99 ஆடுகளை காட்டிலும் காணாமல் போன ஒரு ஆட்டின் மேலே தான் என் ஆண்டவருடைய இருதயம் பரிதவிக்கிறதையா. என்ன அன்பையா, என்ன அன்பையா. ஆண்டவர் அந்த ஒரு ஆட்டை ஆண்டவர் தேடுகிறாரா? தேடி கண்டுபிடித்தவர் சந்தோஷம் அடைகிற தேவன். ஒரு பாவியை மணந்திருமித்தமாக பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். நான் யோசிக்கிறேன், என் வாழ்க்கை இயேசுவின் கைகளில் அர்ப்பணித்த நாளிலே சந்தோஷம் பரலோகத்திற்கு வந்தது, என் ஆண்டவருக்கு வந்தது. அவர் மகிழ்ச்சி அடைந்தார். கணேசன் அவன் என்னை ஏற்றுக்கொண்டான், எனக்கு இருதயத்தை திறந்து கொடுத்தான் என்று அவர் எல்லோருக்கும் சந்தோஷப்பட்டு இருக்கிறார்கள். இந்த செய்தியை கேட்குற சகோதரனே சகோதரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீ பரலோகத்தை சந்தோஷப்படுத்தி இருக்கிறியா? ஏசப்பாவை சந்தோஷப்படுத்தி இருக்கிறியா? நான் ஏன் ஏசப்பாவை சந்தோஷப்படுத்தணும்னு நீங்கள் கேட்குறீங்களா? அந்த ஏசப்பா தாங்க நீங்கள் பெற வேண்டிய தண்டனையை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். உங்களுக்காக அவர் இரத்தம் சிந்தினார், உனக்காக அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் உன்னை தேடிக்கொண்டே இருக்கிறார், உனக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் பிதாவின் வலது பாரசத்தில். என்ன அன்பையா, என்ன அன்பையா. அவருக்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்களானால், வெளிப்படுத்தல் விசேஷத்தில் ஒரு வசனம் எல்லா இடங்களிலும் தெருப்பிரசங்களில் நான் அந்த வசனத்தை கோடிட்டு பேசுவது உண்டு. நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து உன் வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறார், உன் இருதயத்தின் வாசல் படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்டு ஒருவன் கதவை திறந்தால் இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசிப்பார், உன் வீட்டிற்குள்ளாக பிரவேசிப்பார். அல்லேலூயா. அவர் உன்னோடு கூட உறவாடுவாராம், போஜனம் பண்ணுவாராம். என்ன அன்பையா. இந்த செய்தியை கேட்குற சகோதரனே சகோதரி, உன்னை படைத்த ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவதற்கு ஒரு தருணம் இன்றைக்கு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவராக இருந்து கிறிஸ்துவ வாழ்க்கை வாழாதவர்களாக இருக்கிறீர்களா? கிறிஸ்து இல்லாத கிறிஸ்துவர்களாக இருக்கிறீர்களா? அப்படி என்றால் ஆண்டவர் உங்களை துக்கத்தோடு தான் பார்ப்பார். நீங்கள் அவரை துன்பப்படுத்துகிறீர்கள் என்ற அர்த்தம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சவுலை பார்த்து சொல்கிறார், சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? பார்த்தீங்களா? அந்த சவுலே சவுலேங்கிற இடத்துல எப்பொழுதுமே அந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் படிக்கும் போதெல்லாம் நான் என் பேரை போட்டுக்கிறவங்க, கணேசனே கணேசனே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நான் தவறு செய்தால், நான் பாவம் செய்தால், படைத்த என் இயேசுவை, எனக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தின இயேசுவை நான் துன்பப்படுத்துகிறேனா? எத்தனை பெரிய வேதனை உள்ள சத்தியம் ஐயா. நான் அடிக்கடி போகிற கூட்டங்களில், கிராமத்தில் நான் சந்திக்கிற சிறுவர்கள் வாலிபரிடத்தில் கேட்பேன், நீ ஏசப்பாவை சந்தோஷப்படுத்தின நாட்கள் அதிகமா, அளவச்ச நாட்கள் அதிகமா? இந்த செய்தியை கேட்குற சகோதரனை உன்னோடு கூட பேசுகிற வார்த்தை, நீங்கள் சந்தோஷப்படுத்தின நாட்கள் அதிகமா, அளவைத்த நாட்கள் அதிகமா? என்கிட்ட யாராவது இப்படிப்பட்ட கேள்வியை கேட்டால் நான் சொல்லுவேங்க, என் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தது உண்மைதாங்க. என் இருதய வியாதினால டாக்டர் 6 மாதத்தில் செத்து போயிடுவேன்னு சொன்னது உண்மைதாங்க. எல்லா இடத்திற்கும் போய் ஒரு பிரயோஜனம் இல்லை, நடக்கக்கூட முடியாது, நான் கட்டாயம் இறந்து விடுவேன் என்று சொல்லுகிற நிலைமையில்
ஏசப்பாவிடத்திலே நான் என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். ஏசப்பா, நான் உயிர் வாழ ஆசைப்படுகிறேன், எனக்கு உயிர் தாரும் என்று சொல்லி ஜெபித்தேன். ஆண்டவர் எனக்கு உயிர் கொடுத்தாருங்க, ஜீவனை கொடுத்தாருங்க. எத்தனை பெரிய அற்புதம், எத்தனை பெரிய அற்புதம் செய்து புதிய இருதயத்தை கொடுத்து என் கண்ணீரை துடைத்த ஆண்டவரை நான் சந்தோஷப்படுத்தணும் இல்லைங்க. நான் ஊழிய பாதையில் நான் யோசித்து பார்த்தா நான் இன்னும் அவரை துன்பப்படுத்தின நாட்கள் அதிகம்தாங்க. நிறைய நேரம் ஞான குறைவுனால சில தவறுகளை செய்துக்கிறேன், சில தவறான முடிவுகளை செய்கிறேன். நான் அவரை துன்பப்படுத்துவது உண்மைதான். ஆனாலும் இதை அறிந்து ஆண்டவரை என்னை மன்னிங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் அவர் கைகளை என் வாழ்க்கை அர்ப்பணித்து இன்னும் அவருக்காக ஏதாயிலும் செய்ய வேண்டும், அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கிறேன். இந்த செய்தி கேட்கிற சகோதரியை நீங்கள் யோசிங்க, நீங்கள் அவரை துன்பப்படுத்துகிற நாட்கள் அதிகமாக, சந்தோஷப்படுத்துகிற நாட்கள், ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் அவரை அளவைக்கிற நாட்கள் நேரங்கள் அதிகமாக, அவரை சந்தோஷப்படுத்துகிற நாட்கள் அதிகமாக, நேரங்கள் அதிகமாக. யோசித்து பாருங்க. அவருக்கு இந்த செய்தியை கேட்குற சகோதரி நீ தேவை, நீங்கள் தேவை. அல்லேலூயா. அந்த பாருங்க, எசேக்கியேல் 22:30 ஆண்டவர் சொல்றாரு, நான் தேசத்தை அழிக்காதபடி. எல்லாருக்கும் ஒரு முடிவு இருக்குதுங்க, அழிவு நிச்சயம். ஆண்டவருடைய 2ஆம் வருகையிலே அழிக்கப்படும். அல்லேலூயா. அழிவு இருக்கிறதா, ஆபத்து இருக்கிறது. திருடனை போல நான் வருவேன் என்று சொல்லுகிறார். நம்ம எல்லோரும் அவருக்காக நிற்க வேண்டும். பாருங்கள், தேவனுடைய கோபாக்கினி தேசங்களின் மேல் கட்டாயமாக எழும்பும். ஆனால் இங்கே சொல்கிறார், நான் தேசத்தை அழிக்காதபடி. தேசம்னா என்னங்க? ஐயோ, அவ்வளோ ஒரு 5 பேர் இருப்பாங்களா, 10 பேர் இருப்பாங்களா? கோடிக்கணக்கான ஜனங்கள். இந்திய தேசத்தில் எவ்வளோ கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. என் ஆண்டவருடைய கோபாக்கினை எழும்பினார். சாதாரண நம் கண்கள் முன்பாக ஒரு கொரோனாவால் உலகமே முடங்கிருச்சாங்க. நம்முடைய காலங்களில் வெளியே போக முடியாது. ஒரு சின்ன ஒரு கொடிய வியாதியை ஆண்டவர் அனுப்பி வைத்ததுனால் எத்தனை பெரிய வேதனைகளை அடைந்தோம், எவ்வளோ பேரை நாம் இழந்து விட்டோம். ஆண்டவர் கடைசி நாட்களை குறித்து சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், கடைசி நாட்கள் கொள்ளை நோய்கள் வரும். அதில் ஒரு அடையாளம் இருக்குது. அதுதான் கொள்ளை நோய்கள். அப்படிப்பட்ட கொள்ளை நோய்களை ஒரு நோயை அனுப்பிவிட்டால் நம்ம தாங்கலைங்க. இன்னும் நிறைய புது புது வியாதிகள் கட்டாயம் வரும். அதுதான் பைபிள் சொல்லுகிறது. அழிவுகள் வரலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் தேசத்தை அழிக்காதபடி உங்களுக்கு ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி? அங்கே ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷன் தேவை. அந்த மனுஷன் நினைச்சனா திறப்புல நிற்கணும், தேசத்திற்காக திறப்புல நிற்கணும். சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷன் திறப்புல நின்று, அங்கே ஒரு கேப் இருக்குதுங்க, அந்த கேப்பில் நிற்கணும். ஜெபிக்கிற மனிதன் இருந்தால் ஆண்டவருடைய கோபாக்கினி அழிவு அவனை தாண்டி வரவே வராது ஐயா, வரவே வராது. ஆண்டவருக்கு ஒரே ஒரு மனுஷன் தேவை. பைபிளில் பாருங்க, ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷன் இருந்தால் ஒரு கூட்ட ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அன்று ஆதியாகமத்தில் சொல்றாரு, நான் அந்த பட்டணத்தை அழிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கட்டாயம் அழிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, உடனே இந்த செய்தி கேட்ட உடனே அவன் ஆபிரகாம் என்ன செய்கிறான்? திறப்பிலே போய் நிற்கிறான். அல்லேலூயா. 18:18 போட்டிருக்குது, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமிற்கு மறைப்பேனோ. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஒரு சிநேகிதனா இருக்கிறார், திறப்பில் நிற்கிறான். ஆண்டவருடைய சமூகத்தில் தேசத்திற்காக அழுது ஜெபிக்கிறீர்களா? நீங்கள் ஆபிரகாமை சிநேகித்தது போல திறப்பில் நிற்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சிநேகிக்கிறார். அல்லேலூயா. தேசத்துடைய எழுப்புதலை குறித்து பாரம் இருக்கிறதா? ஜெபம் பண்ணுகிறீர்களா? செயல்படுகிறீர்களா? உங்களுடைய பங்களிப்பை உங்களால் இயன்றதை நீங்கள் கொடுக்கிறீர்களா? நீங்கள் ஆண்டவருடைய சிநேகிதர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லா காரியத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை சொல்லுகிறார். இந்த சோமதோ குமாரவின் கூக்குரல் பெரிதாக இருக்கிறதுனாலே
அவங்களுடைய பாவம் கொடிதாக இருக்கிறதுனாலே 20-21 வசனம் வாசித்து பாருங்க. நான் அதை என்ன செய்ய போகிறேன்? அழிக்க போகிறேன். அல்லேலூயா, அழிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். உடனே நம்ம இக்கால தீர்க்கதரிசிகள்லாம் இந்த தேசம் அழிஞ்சிரும், சோதோம் கோமோரா அழிஞ்சிரும்னு சொல்லி தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு பேசாமல் இருந்துருவாங்க. இவன் அப்படி இல்லை. செய்தி கேட்டவுடன் தனி ஒருவனாக ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறான், ஜெபம் பண்ணுகிறான். அல்லேலூயா. அவன் பாருங்க எப்படி பரிந்து பேசுறான். 24 வசனத்திலிருந்து ஆண்டவரோடு கூட போராடி ஜெபிக்கிறான். பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தமாக ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ. பாருங்க, 50 நீதிமான் இருந்தால் நீங்கள் அழிக்காம விட்டுருவீங்களா ஆண்டவரே கேட்குறான். ஆண்டவர் அவன்கிட்ட சொல்றார், துன்மார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உங்களுக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ. சர்வலோக நியாயாதிபதியே என்ற திறப்பிலே நிற்கிறான் ஆண்டவர். அதற்கு கர்த்தர் எப்பொழுதுமேங்க நீங்கள் பைபிளில் பாருங்கள், நீங்கள் ஒன்று ஜோம் பண்ணிங்கன்னா அதற்கு பதில் சொல்லுவார். யாத்ராகமம் ஃபுல்லாக வாசித்து பாருங்கள். மோசஸ் கர்த்தரை நோக்கி ஒரு வசனம் இருக்கும், இப்படி தான் ஆரம்பிக்கும். அடுத்த வசனம் பாருங்கள், கர்த்தர் மோசையை நோக்கி. அதாங்க நண்பர், உறவாடுகிறவர். உங்களுடைய ஜெபத்தையும் என்னுடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறேன். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குங்க தன்னை குறித்திருக்கிற வேலையை தெரியல. அல்லேலூயா. நான் அடிக்கடி நான் வழிநடத்துகிற வாலிபர்கள் சிறுவர்களிடத்தில் கிராமத்தில் உள்ளவங்ககிட்ட சொல்கிறேன், நாம் ஒவ்வொருவரும் அவருடைய செல்ல பிள்ளைகள். குமாரர் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். நான் யாருடைய பிள்ளை? இந்த உலக பிரகாரமாக எங்களுடைய தகப்பனார் பேர் கருப்பையா பையன்தான். என்றைக்கு நான் இயேசு கிறிஸ்துவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேனோ, அவருக்கு என் இருதயத்தை திறந்து வழி கொடுத்தேனோ, அனுமதி கொடுத்தேனோ, அன்றைக்கு குமாரன் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். நான் ஆசையா வாய் நிறைய சொல்கிறேன், ஏசப்பா டேடி. ஒவ்வொரு முறையும் நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது சும்மா சொல்லுவேங்க, ஏசப்பா உங்கள் செல்ல பிள்ளை கணேசன் வந்திருக்கிறேன். இந்த உலக பிரகாரமான அப்பா அம்மா தாங்க ஒரு பிள்ளையை நேசிப்பாங்க, இன்னொரு பிள்ளையை நேசிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஈசாக்கு ரெபேக்காள் குடும்பத்தில் பாருங்கள், ரெபேக்காளுக்கு ஒரு பிள்ளையை பிடிக்குது, ஈசாக்குக்கு இன்னொரு பிள்ளையை பிடிக்குது. அப்படின்னா இல்லை, நம்ம ஏசப்பா பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எல்லாரும் அவருடைய செல்ல பிள்ளைகள் தான். நான் சொல்லுவேன், ஏசப்பா உங்கள் செல்ல பிள்ளை கணேசன் வந்திருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஐயோ ஆண்டவர் என்னை கட்டி அணைக்கிறதை என்னால் உணர முடியும். என் ஜெபத்தை கேட்கிறார். நான் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்திற்காக ஜெபத்தை கேட்கிறார். ஒருவேளை எங்களுடைய ஊழியத்துக்கென்று மாதந்தோறும் கண்ணீரோடு கொடுக்கிறவர்கள் உண்டு. அவர்களுக்காக ஆண்டவரே அவங்க தியாகத்தோடு தங்களுடைய பங்களிப்பை கொடுக்கிறார்களே, அவர்களுக்கு குழந்தை இல்லை, இறங்குங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். ஐயோ கடன் பிரச்சனை இருக்கிறது, வட்டிக்கு கொடுக்குறேன், ஆனாலும் இப்படிப்பட்ட ஊழியத்திற்காக சிறிய பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்களே, அவர்களை நினைத்தருளும் என்று சொல்லி ஆபிரகாமை போன்று ஸ்பான்சர்களுக்காக பரிந்து பேசுகிறேன். ஆண்டவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்கிறார். எந்த குறைவுகளுக்காக எனக்காக ஜெபிங்கள் என்று என்னிடத்தில் கேட்டுக்கொள்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்காக நான் திறப்பில் நிற்கும்போது அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரியை ஒருவரை தேடுகிறார். அந்த ஒருவனாக நீங்கள் ஏன் இருக்கக்கூடாது? ஆபிரகாம் 50 நீதிமான்கள் நிமித்தமாக அழிப்பீரோ, அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக 45, 40, 30 நீதிமான்கள் நிமித்தம் அழிப்பீரோ, 10 நீதிமான்கள் நிமித்தம் அழிப்பீரோ. அதாங்க ஒரு மனுஷன் தரப்பில் இருக்கிறான். அவருடைய ஜெபத்தை கேட்டு அவர்களை ஆண்டவர் விடுவிக்கிறார். ஐயா அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவை ஒரே ஒரு மனுஷன் தேவை. லட்சக்கணக்கான ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கலாம். அத்தனை லட்சங்களை விடுவிப்பதற்கு என் ஆண்டவருக்கு லேசான காரியம். அதற்கு ஆண்டவருக்கு என்ன தேவை? ஒரே ஒரு மோசஸ் தேவை. ஆண்டவர் முன்குறிக்கப்பட்ட லட்சங்களை விடுவிக்கிற மோசஸ் இப்பொழுது எங்க இருக்கிறார்கள்? மாமியார் வீட்டில் போய் இருக்கிறான். அவன் பாட்டுக்கு தூரமாக போய் அவன் பாட்டுக்கு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான்.
ஃபெயில் ஆயிருச்சு, ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு தவறிவிட்டான், ஃபெயில் ஆகிட்டான். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. லட்சக்கணக்கான ஜனங்களுக்காக திறப்பிலே நிற்கிற ஆண்டவர் நம்புகிற ஒரு மோசே நீதான், ஒரு ஆபிரகாம் நீதான், ஒரு எஸ்தராக ஆண்டு உன்னை முன்குறித்திருக்கிறார். எஸ்தர் பரிதபிச்சு ஜெபித்தால் 127 நாடுகளுக்கு அங்க இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை. ஐயா, ஒரே ஒரு நாள் தியாகத்தோடு ராஜாவின் சமூகத்தில் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி ஜெபித்தால் போதும். அல்லேலூயா! எத்தனை அற்புதம் ஐயா! ஒரே ஒரு நபர்கள் தேவை, ஒரே ஒரு மோசஸ் தேவை. வானத்தையும் பூமியும் உண்டாக்குற தேவன் மனிதர்களிடத்தில் யாராவது ஒருவர் என் சமூகத்திற்கு வரமாட்டீர்களா? தரப்பில் நிற்க மாட்டீர்களா? தேசத்தை அழிக்காமல் இருக்க நான் விரும்புகிறேன், ஒரே ஒரு மனிதனை தேடுகிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற பதில் என்ன? ஒருவரையும் காணவில்லை. 21 நூற்றாண்டுகளாக அவருக்கு காணவே இல்லைங்க, ஏமாற்றத்தோடே இருக்கிறார். இன்றைக்கு செய்தியை கேட்கிற சகோதரனே, சகோதரே, உன்னுடைய ஜெப வாழ்க்கையை குறித்து என்ன? நீ தரப்பில் நிற்கும்படி நேரம் இருந்தும் அந்த நேரத்தை செல்போனுக்கு கொடுக்கிறாயோ, டிவிக்கு கொடுக்கிறாயோ, நண்பர்களோடு அரசியல் பேசுவதற்கு கொடுக்கிறாயா? நான் யோசிச்சு பார்க்குறேன். நெகேமியா ஒரு சில நாட்கள் உபவாசித்து எங்கோ ஒரு மூலையிலே அவன் ஜெபிக்கிறான். விழுந்து போன ஆலயம் கட்டப்படுகிறது. ஐயா, அருமையான அரசாங்க வேலை பார்க்கிற சகோதரர்களே, என்றைக்காவது தேசத்திற்காக, கிராமங்களுக்காக, வாலிபர்களுக்காக ஒரு சில நாட்கள் விடுமுறை எடுத்து உபவாசித்து நீங்கள் ஜெபித்தால் உங்கள் கண்கள் காண உங்களை கொண்டே ஆண்டவர் எழுப்புதலை கட்டளையிடுவார். எதற்காக உபவாசித்து ஜெபிக்கிறீர்களோ அந்த அற்புதத்தை ஆண்டவர் உங்களை கொண்டே நடப்பிப்பார். நெகேமியாக்கள் இல்லையோ? எனக்கு எசேக்கியாங்கிற ராஜா படிக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், நீ உன் வீட்டை ஒழுங்குபடுத்திக்கோ, நீ அவ்வளோதான், உன் உயிர் போக போகுதுன்னு சொல்றார். அவன் என்ன சொல்றான்? சோறு புக்கரமா சில நிமிடங்கள் ஜெபம் பண்றான். ஃபியூ மினிட்ஸ், அநேகமாக 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணியிருப்பான். 15 ஆண்டுகள் கூட்டி தருகிறாரே. இந்த செய்தி கேட்கிற சகோதரே, சகோதரியே, அழிவுகள் வருகிறதா? அது தேசத்திற்கான அழிவாக இருக்கலாம், குடும்பத்திற்கான சில அழிவுகளாக இருக்கலாம், தரித்திரமாக, குறைச்சல்களாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், உங்களுடைய திருச்சபையில் எழுப்புதல் இல்லாதபடி உலர்ந்த எலும்புகளாக இருக்கலாம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்தமாக வாழ தவறுகிற ஒரு அழிவாக இருக்கலாம். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் விழுந்து போயிருக்கிறார்களா? உலர்ந்த எலும்புகளைப் போல் இருக்கிறார்களா? எதிர்க்கிற கிராமங்கள் பாழாய் கிடக்கிறதா? ஒரே ஒரு தெபோராள் எழுமினா போதும், ஒரே ஒரு மோசஸ் எழுமினா லட்சங்களை ஆண்டவர் விடுவிச்சிருவார். ஒரு டேவிட் கணேசன் எழுமினா போதும், ஒரு மோகன்சி லாசரஸ் எழுமினா போதும். ஆண்டவரால் தேசத்தை விடுவிக்க முடியும், அழிவுகளிலிருந்து விடுவிக்க முடியும். ஐயா, இந்த செய்தி கேட்கிற நண்பர்களே, ஆண்டவரை அந்த ஒரு மனுஷராக என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய நேரங்களை அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய தாளந்துகளை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீர்களானால் என் ஆண்டவர் சந்தோஷம் அடைவார். ஐயா, 27 வருஷங்களாக இந்த ஏசப்பாவுடைய ஊழியத்தை செய்யணுங்க. கஷ்டம் இருக்குதுங்க, அவமானம், நிந்தைகள், குறைச்சல்கள் இருக்குதுங்க. ஆனாலும் ஏசப்பா ஊழியத்தை நான் செய்து கொண்டே இருக்கிறேன். ஏசப்பா என் கண்ணீரை துடைச்சி, ஏசப்பா கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கிறதை இந்த கண்களினால் நான் பார்த்தேன். என் கண்ணீரை துடைச்சவர் கண்ணீர் வடிக்கிறார்ல, தேசத்திற்காக, கிராமங்களுக்காக, சிறுவர்களுக்காக, வாலிபர்களுக்கு அழுகிறார்ல, நான் எப்படிங்க சும்மா இருக்கிறது? ஏசப்பா அழாதீங்க, நான் இருக்கிறேன், நான் திறப்பில் நிற்கிறேன் என்று சொல்லி என் வாழ்க்கையை ஆபிரகாமை போன்று ஒப்பு கொடுத்திருக்கிறேன். மோசஸ் ஒருவராக ஒப்பு கொடுத்திருக்கிறேன். என்னை கொண்டு ஆயிரங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார்களே. சகோதரன், நீங்கள் சும்மா இருக்காதீங்க, நீங்கள் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டு உங்களை கரத்தை பிடித்து உங்களை பயன்படுத்துவார், லட்சங்கள் கோடிகளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் அவர்களை தேடுகிறீரே, திறப்பில் நிற்கிற ஒருவராக அவர்களை தேடுகிறீரே. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும், நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும், நான் இருக்கிறேன், நான் திறப்பில் நின்று ஜெபிக்க ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கட்டும். அவர்கள் ஜெபாவினால், விண்ணப்பத்தினால் நிரப்பும். இழந்த அபிஷேகத்தாரும், இழந்த ஜெபாவியத்தார் தேசத்துடைய எழுப்புதலுக்கு அவளை எடுத்து பயன்படுத்துவீரான்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தினால் பிதாவே,
ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 850 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் சலோமி. புற மதத்தின் குடும்பத்திலே நான் பிறந்தவள். எங்க அப்பா அம்மா பெரிய பேர் பெற்ற புகழ் பெற்றவங்களாக இருந்தாங்க. இப்படி மகிழ்ச்சியாக நாங்க வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே, ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே திடீரென்று எங்களுடைய ஆஸ்தி நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருந்து மிகுந்த கடன் ஆயிருச்சு. அந்த நேரத்துல எங்க அக்கா, நாங்க எல்லாருமே ஒரு மன அழுத்தத்துல இருந்தோம், இருளுக்குள்ள இருந்தோம். நம்ம எல்லா இடத்துக்கும் போயிட்டோம், ஆனா இந்த சபைக்கு மட்டும் போகலன்னு சொல்லி எங்க அக்கா சர்ச்சுக்கு போனாங்க. அங்க போய் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை கேட்டு அவங்க மன அழுத்தத்திலிருந்து, மன பாரத்திலிருந்து விடுதலையாகி எங்களுக்கு இயேசுவை பத்தி சொன்னாங்க. நாங்களும் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சோம். நானும் இயேசுவின் வார்த்தையை கேட்டு நாங்க சமாதானம் அடைந்தோம். நான் மாத்திரமல்ல, என் தங்கச்சி, எங்க குடும்பத்துல எல்லாத்துக்கும் இயேசுவை பத்தி சொல்லி அந்த இருளிலிருந்து, அந்த ஆஸ்தி இழந்ததான ஒரு துக்கத்திலிருந்து, ஒரு மன அழுத்தத்திலிருந்து கர்த்தர் எங்களை பரிபூர்ணமாக விடுதலையாக்கினார். அது மிகப்பெரிய ஒரு சாட்சி. எங்க குடும்பத்துல இயேசு கிறிஸ்து மகிமையின் ஒளியாக எங்களை சந்தித்த, ஆசீர்வதித்து சமாதானம், சந்தோஷம் எல்லாம் நிறைவாக கொடுத்த அந்த நாட்களை எங்க வாழ்வில் மறக்க முடியாது. ஊழிய அழைப்பை பெற்று நான் அபிஷேகம் பெற்றதான புதிதிலே எனக்கு ஒரு சொப்பனம் தெரிஞ்சது. அந்த சொப்பனத்திலே நான் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். போயிட்டு திடீரென்று வானத்தை நான் அண்ணாந்து பார்த்தேன். அண்ணாந்து பார்க்கும்போது அங்கே நான் இயேசுவை பார்த்தேன். இயேசு அவருடைய கரத்திலிருந்து மிக பெரியதான ஒரு பைபிள் என்னை நோக்கி வருகிறது. அதை நான் மிகுந்த ஆவலோடு அந்த பைபிளை நான் பிடித்து கொண்டு வாங்கி அதை முத்தம் செய்து டக்குன்னு விழித்து கொண்டேன். ஆண்டவர் நமக்கு பைபிள் கொடுக்கிறாரே என்று சொல்லி நான் மறுபடியும் வேதத்தை மிக தெளிவாக மிகவும் ஆர்வத்தோடு வாசித்து கொண்டிருக்கிற பொழுது ஏசாயா 42:6-7 படி கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். நான் சண்டே கிளாஸ் ஊழியம் எங்க சபையிலே ஒரு 5 வருடம் இருக்கும். நான் சண்டே கிளாஸ் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். நான் கோயம்புத்தூர்ல பைபிள் காலேஜ் படிக்க ஆண்டவர் எனக்கு ஒரு வழிவாசலை திறந்தார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த அந்நாட்களிலே எனக்கு ஒரு சொப்பனம் தெரிஞ்சது. அது என்னன்னா, நானும் எங்க தங்கச்சி, எங்க அக்கா எல்லாரும் ஒரு பெரிய ஆர்மியில போய் நாங்க சேர்ந்துட்டோம். சேர்ந்த உடனே எங்க உடையெல்லாம் ஆர்மியின் உடையா நாங்க போட்டிருக்கிறோம். நன்றாக அதை பார்க்க மிக அருமையாக இருக்கிறது. எல்லா கை அசைவும், கால் அசைவும் எல்லாம் யூனிஃபார்மா இருக்குது. பார்க்கறதுக்கு அது அழகா இருந்தது. நான் கண் விழித்த உடனே
அது சொப்பனம் என்று அறிந்து கொண்டேன், அது விஎம் என்றும் நான் உணர்ந்து கொண்டேன். நான் பல காரியங்களுக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அதில் ஒன்று, எனக்கு நல்ல ஒரு ஊழிய அழைப்பை ஆண்டவர் திறக்க வேண்டும் என்று நான் ஜெபம் பண்ணேன். ஒரு சிலர் எல்லாம் இந்த விஎம்க்கு வர வேண்டும் என்று எனக்கு அழைப்பு சொன்னாங்க. அதனாலும் நான் ஒரு வார்த்தை இல்லாமல் நான் வரக்கூடாது என்ற எண்ணத்தோடு நான் தேவ சமூகத்திலே நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொல்லி வார்த்தை கொடுத்தார். அதை திட்டமாக என்னோடு பேசினார். நீ ஊழியத்துக்கு போவது தேவ சித்தந்தா என்பதை என்னோடு அவர் பேசினார். 2023 வருடத்திலே 2ஆம் தேதி இந்த ஊழியத்துக்கு நான் கடந்து வந்தேன். இந்த ஊழியம் எனக்கு ஒரு புதிய அனுபவமா இருக்கிறது. இந்த இடத்துல அடிக்கடி நடக்கிறதான ஜெபம், ஃபாஸ்டிங் பிரேயர், அடிக்கடி நான் கேட்கிறதான தேவ செய்திகள் என் மனதுக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் அது கொடுத்தது. என் உள்ளத்திலே நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்தில் ஊழியம் செய்யும் போது தேவ சமாதானம் பொங்கி வந்து அதை நான் மறக்கவே முடியாது. அப்படிப்பட்டதான ஊழியங்களே செய்ய கர்த்தர் எனக்கு இந்த விஎம் ஊழியத்திலே வாசலை திறந்து கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். நான் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். சரீரத்திலும் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னால் நான் ஒரு பலவீனமான பாத்திரம். இப்படியெல்லாம் நான் ஓடி ஆடி இப்படிலாம் செய்ய மாட்டேன். ஆனாலும் இந்த ஊழியங்களே செய்ய கர்த்தர் இந்த இடத்துல என்னை பலப்படுத்தினார், என்னை ஆசீர்வதித்தார். இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களே, நீங்களும் எங்க குடும்பத்தை போல சில ஆஸ்திகளை இழந்து தவித்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த விடுதலையை, சமாதானத்தை உங்களுக்கும் தருவார். உங்களுக்கும் நல்ல ஊழிய யாருக்கெல்லாம் நான் ஜெபம் பண்ணுறேனோ அவங்கள என்னால் குறை பேச முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன்ல, என் ஸ்பிரிட்டுக்கு சரியாயிரும். அவங்கள ரொம்ப குறை சொல்லிட முடியாது ஈஸியாக. ஆனால் யாரை பற்றி குறை பேசுகிறேனோ அவங்களுக்காக நான் ஜெபிக்க முடியாமல் போய்விடும் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையுடைய ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன் என்ன? எனக்கு பிடிக்காத 10 பேர் இருக்கிறாங்க, 20 பேர் இருக்கிறாங்க, 200 பேர் இருக்கட்டும். அந்த 10 பேரோ 20 பேரோ அந்த பேரை எழுதி வைக்க வேண்டும். டெய்லி ஜெபிக்க வேண்டியதான். என்ன ஜெபிக்கணும்? உன் சத்துருக்களை என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க, அவங்களுக்காக ஜெபிங்க அப்படிலாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதை ட்ரை பண்ண வேண்டியதுதான். என் வாழ்க்கையில் எனக்கு நீங்கள் ரொம்ப நோவடிச்சிருக்கீங்க, உங்களை அப்படிலாம் ஆசீர்வதிச்சனால டக்குன்னு ஜெபம் பண்ணிட முடியாது. ஆனால் முயற்சி எடுக்கும்போது, அதற்கென்று நேரம் செலவழிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையாக ஜெபிக்க முடியும். ஆண்டவரே அந்த சகோதரனை ஆசீர்வதிச்சிருங்க, பரவாயில்ல எனக்கு இப்படி பண்ணாரு, பரவாயில்ல ஆசீர்வதிச்சிருங்க. அது முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக முடியும். அது நம்முடைய பலத்தில் இல்லை, பரிசுத்த ஆவியானவரின் கனி. ஆவியின் கனியோ தான். ரைட், கவனிங்க. இன்னைக்கு யார்கிட்டையாவது ஒரு 2 பேர்கிட்ட நம்ம சண்டை போட்டோன்னா, நம்ம போட மாட்டோம், வெளியே உள்ளவங்க ஒரு 2 பேர் சண்டை போட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு நடந்துச்சுன்னா எல்லாரும் முதல்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? கைதடுங்க ஜானனனுக்கு எல்லாரும். ஆமாம், ஏய் நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா அப்படி சொல்லி நம்மளை நான் யாருன்னு நம்மளே என்ன பண்ணிக்கிடுவோம்? கேட்டுக்கிடுவோம். அது கிண்டலாக 2 பேர் கேட்பான், நீ யாருன்னு உனக்கே தெரியாதான்னு கேட்பான். அதுக்கெலாம் நம்ம பதில் சொல்லி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லாருக்கும் கோபம் வந்தோடனே முதல்ல வர வார்த்தை நான் யார் தெரியுமா, என்கிட்டே வா அப்படி மறைப்போம். நீ யார் நான் யாருன்றதை யார் சொல்லணும் தெரியுமா? உங்கள் நடவடிக்கைகளை பார்த்து சுற்றி இருக்கிறவங்க சொல்லணும் நீ யாருன்னு. அதை பற்றி நம்ம ஒரு பாட்டு பாட போகிறோம். ஓகேவா? கவனிக்கிறீங்களா? நான் சொல்ல சொல்லுங்க. நான் யார், நீ யார். சத்தமாக சொல்லுங்க. நான் யார், நீ யார். நான் யார், நீ யார். இயேசு ராஜாவின் பிள்ளைகள். இது யார் சொல்ல வேண்டும்? இந்த ஊர் சொல்ல வேண்டும். அன்பு சந்தோஷம் சமாதானம் இந்த உலகம் நம்மிலே கண்டிட வேண்டும். இவ்வளவுதான் பாட்டு. கவனிக்கிறீங்களா? ரைட், நாங்க பாடுறோம், ஃபர்ஸ்ட் கவனிங்க. ஓகேவா? ரைட், அதுக்கு அப்படியே மெதுவாக அழகா பாட்டுக்கு ஏதாவது ஒரு கிளாப் பண்ணி பாட போறோம். ரைட். நான் யார், நீ யார், இயேசு ராஜாவின் பிள்ளைகள். நான் யார், நீ யார், இயேசு ராஜாவின் பிள்ளைகள். இது யார் சொல்ல வேண்டும்? இந்த ஊர் சொல்ல வேண்டும். அன்பு சந்தோஷம் சமாதானம் இந்த உலகம் நம்மிலே கண்டிட வேண்டும். அன்பு சந்தோஷம் சமாதானம் இந்த உலகம் நம்மிலே கண்டிட வேண்டும். நான் யார்? சத்தமா. நீ யார், இயேசு ராஜாவின் பிள்ளைகள். சொல்லுங்க. நான் யார், நீ யார்,
இயேசு ராஜாவின் பிள்ளைகள். எவ்வளவுதான் பாட்டு. பாட்டு நல்லா இருக்கா? ரைட், பண்ணுவோமா? ரைட், ஓகே, ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். நான் யார், நீ யார், இயேசு ராஜாவின் பிள்ளைகள். நான் யார், நீ யார், இயேசு ராஜாவின் பிள்ளைகள். இது யார் சொல்ல வேண்டும்? இந்த ஊர் சொல்ல வேண்டும். அன்பு, சந்தோஷம், சமாதானம் இந்த உலகம் நம்மிலே கண்டிட வேண்டும். அன்பு, சந்தோஷம், சமாதானம் இந்த உலகம் நம்மிலே கண்டிட வேண்டும். நான் யார், நீ யார், இயேசு ராஜாவின் பிள்ளைகள். ஓகேவா? நல்லா இருக்கு ஆக்ஷனு. ரைட், எல்லாம் எந்திரிக்கலாமா? ஆமாம், 1 2 3 சொன்னோன்னு எந்திரிச்சிடணும். ஓகேவா? ஆமாம், ரெடி, 1 2 3. ரைட், ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். நான் யார், நீ யார், இயேசு ராஜாவின் பிள்ளைகள். நான் யார், நீ யார், இயேசு ராஜாவின் பிள்ளைகள். இது யார் சொல்ல வேண்டும்? இந்த ஊர் சொல்ல வேண்டும். அன்பு, சந்தோஷம், சமாதானம் இந்த உலகம் நம்மிலே கண்டிட வேண்டும். அன்பு, சந்தோஷம், சமாதானம் இந்த உலகம் நம்மிலே கண்டிட வேண்டும். நான் யார், நீ யார், இயேசு ராஜாவின் பிள்ளைகள். நான் யார், நீ யார், இயேசு ராஜாவின் பிள்ளைகள். எல்லாம் சத்தமா கிளாப் பண்ணுங்க. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட ஒரு மிஷினரி வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறந்த சம்பவத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். யூன் அப்படின்ற ஒரு மிஷினரிக்கு இன்னொரு பேர் என்னன்னா, அவருக்கு பேரே வந்து பரலோக மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவர் போகிற இடத்துல எல்லாம் என்னன்னா சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை பார்க்கலாம். அவர் சீன தேசத்துல மிஷினரி பணிகளை செய்து கொண்டு வந்திருக்கிற ஒரு சூழ்நிலையில என்ன நடந்துச்சுன்னா, அவரை சிறையில் அடைக்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அந்த தேசத்தில் இருக்கிற அந்த காவலர்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை போய் சிறையில் அடைச்சிட்டாங்க. அந்த சிறையில் அடைக்கும் பொழுது அந்த இடத்துல அவருடைய நன்னடத்தையின் காரணமாக அந்த சிறையில் இருக்கிற எல்லாருக்கும் இவர் வந்து பொறுப்பாளராக அங்க சிறையில் இருந்த அந்த ஜெயிலர் வந்து இவரை நியமிச்சாங்க. அந்த சூழ்நிலையில பார்த்தோன்னா இவர் அங்க இருக்கிற எல்லா கைதிகளுக்கும், இவரே கைதி தான், ஆனா இவருடைய நற்சாட்சியின் காரணமாக அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து இவர் கண்காணிக்கிற அளவுக்கு இவரை வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா நியமிச்சாங்க. இதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா, அந்த சீன தேசத்துல இருக்கிற ரொம்ப கொடூரமான ஒரு மனிதனை வந்து இந்த சிறைக்கு கொண்டு வருவதா சொல்லி அந்த ஜெயிலர் வந்து முடிவு பண்ணாங்க. அந்த டைம்ல என்னாச்சுன்னா, அதை முக்கியமா அந்த சிறையில வந்து யூன் அவரோட கையில தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப அங்க இருக்கிற இவர் கூட இருக்கிற அந்த சிறை மற்ற கைதிகள் எல்லாரும் சொல்றாங்க, ஆல்ரெடி நாங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஒருவேளை அந்த கைதி வந்தா நம்மளுடைய சந்தோஷத்தை எல்லாம் டோட்டலா குலைச்சிருவான், நம்மளை எல்லாரையும் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருவான். அதனால தயவு செஞ்சு வேணாம், நீங்க வேணான்னு சொல்லிருங்க யூன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது அவரு சொன்னாரு, அவர் போய் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணும்போது, இல்ல அவரை வந்து உன்னை கொண்டு அவங்கள வந்து என்ன பண்ணுவோம்னா என்னுடைய அன்பை நான் அவங்களுக்கு வெளிப்படுத்துவேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆண்டவர் பேசினாங்களாம். அதே போல அந்த ரொம்ப கொடூரமா இருக்கிற அந்த ஒரு சிறை கைதி வந்து அந்த நாள்ல வந்து வந்தாங்களாம். அப்ப அதே மாதிரி அந்த சிறைச்சாலைக்குள்ள வரும்போது இருக்கிற எல்லாரையும் பயங்கரமா திட்டுறது, அங்க இருக்கிற சிறை காவலர்கள் எல்லாரையும் திட்டிட்டு பயங்கரமா சொல்லி இது பண்ணிட்டு வரும்போது அங்க சிறைக்குள்ள வந்தாங்க. அதே மாதிரி யூனோட கையில ஒப்பு கொடுத்தாங்க. அவங்க அதே மாதிரி போய் யூன் வந்து அவருடைய கையில காலில் பார்த்தா பயங்கர காயங்கள், நிறைய பேர் அடிச்சு காவலாளர்களால் துன்புறுத்தப்பட்டு பயங்கரமா அவர் வந்து ரொம்ப கஷ்டத்தோடு அவர் அங்கிருந்து வந்ததை பார்த்தாங்க. பார்க்கும்போது தன்னோடு கூட இருந்த சிறை கைதிகள் எல்லாரையும் கூப்பிட்டு போய் நம்ம எல்லாரும் அவருடைய காயங்களை எல்லாம் கழுவி அவருக்கு நம்ம மருந்து போடுவோம்னு சொல்லிட்டு அங்க போய் அவர்கிட்ட
பட்சமா அன்பா பேசி விசாரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவர் என்ன பண்ணாங்களாம், பேச ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணாங்கன்னா அவங்கள்ட்ட பழக ஆரம்பிக்கும் போது அங்க இருக்கிற சிறை கைதிகளுக்கு என்னன்னா, வாரத்துல ஒரு நாள் ஒரு பிரெட், அதுதான் அவங்களோட சாப்பாடு, டெய்லி ஒரு டம்ளர் தண்ணி, இந்த மாதிரி தான் கொடுப்பாங்களாம். இவ்வளோ மோசமா அந்த சிறை கைதிகளை நடத்திட்டு இருந்த அந்த சீன கவர்மெண்ட் இவ்வளோ மோசமா நடத்திட்டு இருந்தாங்க. அப்ப இருக்கிற அந்த சூழ்நிலையில என்ன நடந்ததுன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவனுக்கு கொடுத்த அந்த பிரெட்டை என்ன பண்ணாங்கன்னா அப்படியே வச்சிருந்து அந்த சிறை கைதிக்கு அங்கே நம்ம கொடுப்போம்னு சொல்லிட்டு இவர் வச்சுக்கிட்டே இருந்தாராம். வைத்துக்கொண்டு ஆண்டவர் பேசினாரா, இப்ப நீ அதை போய் அவங்ககிட்ட கொடுக்கும்போது நிச்சயமா என்ன பண்ணுவான்னா, அவன் இப்படி அன்பு அவனுக்கு தெரியப்படுத்திருக்கு, இது ஒரு வாய்ப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசின உடனே இவர் அவரோட கையில இருக்கிற அந்த பிரெட்டை கொண்டு போய் அவர் கையில கொடுத்தாராம். முன்னாடி என்னன்னா, அவருடைய சிறையில் இருந்த அந்த சிறை காவலர்கள், இவனுக்கே மரண தண்டனை நம்ம நியமிச்சிட்டோம், அதனால இவனுக்கு என்ன பண்ண வேணாம், சாப்பாடு எதுவும் கொடுக்க வேணாம், இவனுக்கு கொடுக்குற ரொட்டி துண்டெல்லாம் வேஸ்ட் தானே, இன்னும் 2-3 நாள் இவனை தூக்குல நம்ம போட போறோம், அதனால இவனுக்கு எதுக்கு கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தாங்க. அப்ப இவனுக்கு ரொம்ப பசி எடுத்து அங்க சுத்தி இருக்கிறவங்களை எல்லாம் சபிக்கவும் பயங்கரமா போட்டு திட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ரொம்ப அரகண்டா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து இந்த யூன் அவர் போய் தன் கையில் இருக்கிறத அதை கொடுத்த உடனே அவ்வளோ நேரம் அவ்வளோ பயங்கரமா தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருந்த அந்த மனிதன் உடனே இந்த ரொட்டி துண்டை பார்த்துட்டு, ஐயோ அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்து ரொம்ப கனிவோட பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை என்ன பண்ணாங்களாம், அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சாங்களாம். சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் அவங்களும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்களாம். அந்த ஒரு 2-3 நாட்கள்ல என்ன பண்ணா, ஆண்டவருடைய அன்பை நன்றாக ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த சிறை கைதிகள் எல்லார்த்திட்டையும் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை வாங்கி அவங்க மொத்தமா சேர்த்து வச்சிருந்த அந்த தண்ணி எல்லாத்தையும் மொத்தமா ஒரு இடத்துல நிரப்பி, அந்த இடத்துல அந்த சிறை கைதி கேட்டாங்களா, தயவு செஞ்சு நீங்க எனக்காக ஞானஸ்தானம் கொடுக்க முடியுமா, இந்த மாதிரி பைபிள்ல இருக்குன்னு சொல்றீங்கன்னு சொல்லும்போது இவங்க எல்லாரும் வைத்திருந்த அந்த தண்ணியை அவங்க வச்சு அந்த இடத்துல நிரப்பி அவருக்கு அந்த இடத்துல ஞானஸ்தானம் கொடுத்ததுக்கு அடுத்து அதுக்கடுத்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சமாதான சந்தோஷத்தோட அவர் தன்னை என்னன்னா மறிக்கிறதுக்கு, நான் இன்னைக்கு ஒருவேளை இந்த இடத்துல நான் கண்ண முன்னாலும் பரலோகத்துல என்னுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய மடியில கட்டாயம் நான் உயிர் பிழைப்பேன், ஆண்டவர் என்னை அவருடைய பிள்ளையா மாத்திக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆண்டவர் கிட்ட அவர் போனாராம். இந்த சம்பவத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யூன் அப்படின்றவர் பார்த்தோன்னா மனதுருக்கத்தோடு தாங்கிட்ட வர எவ்வளவு கொடூரமா இருக்கிறவங்களையும் தனக்கு ஃபேவரா மாத்தி ஆண்டவருக்கு நேரம் அவங்கள வழி நடத்தினாங்க. அதே போல இன்னைக்கு நமக்குரிய நம்மள்ட்ட யாராவது ஒருத்தவங்க ஆண்டவர் அனுப்புறாரு, ரொம்ப கொடுமையானவங்களா கூட இருக்கலாம், ரொம்ப கடுமையானவங்களா கூட இருக்கலாம், அப்படிப்பட்டவங்களை நம்மளும் இந்த நாள்ல ஆண்டவருக்கு நேரா வழி நடத்துகிறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்போம். ஆண்டவர் நம்மளை மகிமையாக வழி நடத்துவாராக. தேங்க்யூ. இத்தனை வருஷம் நான் சர்ச்சுக்கு போறேன், எத்தனையோ பிரசங்கங்களை நான் கேட்குறேன், எத்தனையோ ஆராதனைகளை நான் பங்கு பெற்றிருக்கேன். ஆனால் இன்னைக்கு நான் யோசித்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் எதுவுமே என் மனசில் இல்லை. ஒருவேளை நம்ம நிறைய நேரங்களில் நம்ம எடுத்த தீர்மானத்தில் நம்ம நிலைச்சு நிற்க முடியல, நம்ம கேட்குற சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படிய முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம வேதனைப்படலாம். 32,000 சமையல் வகை வகையாக செஞ்சு எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அவங்க கொடுத்த சாப்பாடுல என்ன சாப்பிட்டேன், நேற்று என்ன சாப்பிட்டேன், அதுக்கு முந்தின நாள் என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் என் மனசில் பதியலை. ஆனால் 25 வருஷமும் என் மனைவி சமைச்சு கொடுத்த சாப்பாட்டினால தான் இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன். அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அந்த வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, அந்த வார்த்தை நம்மளை ஊஞ்ச கட்டுகிற வார்த்தை. ஒரு நபர் ஆலயத்துக்கு வாரந்தோறும் போய்கிட்டு இருந்தாராம். அவர் ஒவ்வொரு வாரமும் செய்தி கேட்குறாரு. இப்படியாகவே ஒரு 20 வருஷம் அவருடைய வாழ்க்கையில் கடந்துருச்சு. 20 வருஷம் கழித்து அவருடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது நம்ம கேட்ட செய்தியெல்லாம் ஞாபகத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே அவருக்கு ஞாபகத்தில் இல்லையா. அப்போது அவர் மனசு ரொம்ப வேதனைப்பட்டுச்சான். இத்தனை வருஷம் நான் சர்ச்சுக்கு போகிறேன், எத்தனையோ பிரசங்கங்களை நான் கேட்குறேன், எத்தனையோ ஆராதனைகளை நான் பங்கு பெற்றிருக்கேன், ஆனால் இன்றைக்கி நான் யோசித்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் எதுவுமே என் மனசில் இல்லை. அதனால் ஆராதனையே நடத்துகிறதும் வேஸ்ட்டு, நமக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆட்களை போட்டு அவங்கள பிரசங்கம் பண்ண வச்சு அவங்க வார்த்தையை நம்ம கேட்கும்படி ஒவ்வொரு வாரமும் நம்ம கடந்து போகிறதும் வீண் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் மாதிரி பெட்டிஷன் மாதிரி எழுதி போட்டாராம். ஒவ்வொருத்தரும் இதற்கு பலவிதமான வாக்குவாதங்களை கொடுத்தாங்களாம். எல்லா வாக்குவாதங்களையும் பார்த்தோம், அவங்க கொடுத்த பதில்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எதுவுமே அவரை திருப்திப்படுத்தவே இல்லையா. ஒரே ஒரு நபர், குறிப்பிட்ட ஒரு நபர் எழுதியிருந்தாரா,
அவருக்கு திருமணமாகி 25 வருஷம் ஆயிடுச்சான். அவங்க என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அந்த கடிதத்தில் என்னுடைய மனைவி எனக்கு 25 வருஷம் திருமணமான இந்த நாளில் நான் என்னுடைய திருமண வாழ்க்கையை நான் நினச்சி பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் 32,000 சமையல் வகை வகையாக செஞ்சு எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அவங்க கொடுத்த சாப்பாடுலாம் என்ன சாப்பிட்டேன், நேற்று என்ன சாப்பிட்டேன், அதுக்கு முந்தின நாள் என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் என் மனசில் பதியலை. ஆனால் 25 வருஷமும் என் மனைவி சமைச்சு கொடுத்த சாப்பாட்டினால தான் இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தில் எழுதியிருந்தாங்களாம். ஒருவேளை நம்ம கேட்குற சத்தியம் நிறைய நேரங்களில் ஆண்டவர் நம்மோடு என்ன பேசினாரு அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இங்கே பங்கு பெறதே வீணோ, நம்ம கேட்குற சத்தியங்கள் நம்ம மனசில் பதியலையே அப்படின்னு சொல்லி ஒரு வேளை நம்ம யோசிக்கலாம். ஆனால் அந்த மறந்து போன ஒரு சத்தியமாக இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம ஓடுவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தர்றாரு. அந்த சாப்பிடுகிற அந்த உணவு அந்த மனுஷனை உயிரோடு வாழ வச்சது போல இன்னைக்கு நம்ம கேட்குற ஒவ்வொரு நாளும் கேட்குற ஆவிக்குரிய உணவு நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனை பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக ஓடும்படியான கிருபைகளை தருது. ஒருவேளை நம்ம நிறைய நேரங்களில் நம்ம எடுத்த தீர்மானத்தில் நம்ம நிலைச்சு நிற்க முடியல, நம்ம கேட்குற சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படிய முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம வேதனைப்படலாம், நம்ம கவலைப்படலாம். ஆனால் அது எல்லாவற்றையும் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. இதற்காக நான் எந்த சத்தியத்தையும் நான் ஃபாலோ பண்ண முடியல, எந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ரூம்லேயே இந்த ப்ரோக்ராம் ஒருவேளை நேரலையில் பார்க்குறவங்க பார்க்காம இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்னிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது, ஆண்டவரே என்னோடு பேசும் அப்படின்னு சொல்லி திறந்த உள்ளத்தோடு நொறுங்கிய மனதோடு அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மோடு பேசுகிற தேவனாக இருக்கிறாரு. அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அந்த வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, அந்த வார்த்தை நம்மளை ஊஞ்ச கட்டுகிற வார்த்தை. அந்த வார்த்தையினால் மட்டுமே இன்னைக்கு வரையும் நமக்கு வருகிற போராட்டங்களாக இருக்கட்டும், நிந்தைகளாக இருக்கட்டும், அவமானங்களாக இருக்கட்டும், நெருக்கங்களாக இருக்கட்டும், போராட்டங்கள் எல்லாவற்றிலையும் அதை தாண்டி ஓடுவதற்கு தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இயேசு விடுவிக்கிறார் வேலூர் உலக எழுப்புதல் ஜெப மையத்திலிருந்து உங்களோடு கூட நான் பேசி கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலும் நமக்கு எல்லாம் தெரிந்தது போல ஆகஸ்ட் 15ஆம் தேதி கிராம மிஷனரி இயக்கம் நடத்தும் வாலிபர் எழுப்புதல் கூடுகை வியாழக்கிழமை மதியம் 3 மணி தொடங்கி 8 மணி வரை அநேக வாலிபர்கள் கலந்து கொள்ளும்படியாய் ஒரு மாபெரும் தரிசனத்தை உங்களுக்காக இதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாங்க. இதில் தேவ செய்தியாளர்கள் சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்களும் டேவிட் கணேசன் அவர்களும் கலந்து கொண்டு வல்லமையான தேவ செய்தியை கொடுக்க போகிறார்கள். கடந்த ஆண்டு நடந்த இந்த கூடுகையில் அநேக வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணித்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும்படியாக மிஷனரிகளாக புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த ஆண்டும் ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட இந்த கூடுகை ஒழுங்கு செய்திருக்கிறாங்க, இதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாங்க. ஆண்டுடைய வார்த்தை சொல்வது போல நீ ஆயத்தப்படு, உன்னோட கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்து என்ற வார்த்தையின்படியாய் அநேக வாலிபர்கள் இந்திய தேசத்தில் 60% அதிகமான வாலிபர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். உங்களோட இருக்கிற உங்கள் நண்பர்கள், உங்கள் திருச்சபையில் இருக்கிற வாலிபர்கள், உங்கள் கூட படிக்கிற அநேக பிள்ளைகளை நீங்கள் ஜெபித்து அவர்களுக்காக ஆயத்தப்படுங்க. ஜெபித்து இந்த காணொளி அவர்களோட ஷேர் பண்ணுங்க. அநேகரை கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படியாய் நீங்கள் ஜெபித்து நீங்கள் ஆயத்தப்படுங்க. இதில் என்ன ஒரு பியூட்டினா 1,00,000 வாலிபர்கள் சீஷர்களாய் மாற்றும்படியான ஒரு தரிசனத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாங்க. எழுப்புதல், அந்த கடைசி கால எழுப்புதல் திட்டத்தில் ஆண்டவர் ஊழியர்களையும் உங்களையும் எங்களையும் எல்லாரையும் இணைத்து தேவ ராஜ்யத்தை கட்டும்படியாய் ஆண்டவர் நம்மை தேடிக்கொண்டே இருக்கு. அதுவும் ஸ்பெஷலாக வாலிபர்களை தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. பராக்கிரமசாலிகள் எழும்பணும், யோசுவாக்கள் எழும்பணும், எலியாக்கள் எழும்பணும், கிதியோன்கள் எழும்பணும், எஸ்தர் எழும்பணும், தானியேல்கள் எழும்பணும்னு சொல்லி, டெபோராக்கள் எழும்பணும்னு சொல்லி ஆண்டவர் பாரத்தோடு கூட நின்று கொண்டு இருக்கிறாங்க. அவருடைய பரம தரிசனத்தை நம்ம விளங்கிக் கொள்ளலாமா? ஒரு நிமிஷம் இந்த கூடிகைக்காக நம்ம
ஜெபிக்கலாம். எல்லாம் கண்களை மூடி நம்ம ஆயத்தப்படலாமா? நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார்கள் என்ற அந்த பாரம் அப்பா எங்கள் உள்ளத்தை அழுத்தட்ட சுவாமி. அநேக வாலிபர்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீங்கப்பா. ஒவ்வொரு உள்ளங்களும் இந்த இளம் நெஞ்சங்கள் ஆயத்தமாகட்டும் அப்பா. ஆண்டவரே, வாலிபர்களை கொண்டு ஒரு பெரிய தரிசனத்தை நீங்கள் வைத்திருக்கிறீங்கப்பா. இந்த எழுப்புதல் அக்கினி அவர்கள் பற்ற வைக்கிறவர்களாக அந்த பரம தரிசனத்தை சுமந்து கண்டு செல்லுகிற பராக்கிரமசாலிகள் எழும்பட்டும் சுவாமி. 1,00,000 கிராமங்களை சந்திக்கத்தக்கதாக 25,000 கிராமங்களை சந்திக்கணுமே சுவாமி. இந்த பரம தரிசனத்துக்கு கீழ்பட்டிருக்கிற 1,00,000 வாலிபர்கள் சீஷர்களாய் மாறட்டையா. மாற்றுங்க ஆவியானவரே. ஆவியான வல்லமையாய் கிரிய செய்யுங்கப்பா. அந்த நாளின் கூடிகள்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. ஊழியக்காரர்களை மோகன் அண்ணாவையும் டேவிட் அண்ணாவையும் வல்லமையாய் பயன்படுத்துங்க இயேசுப்பா. அநேக வாலிபர்களை கொண்டு வந்து இந்த தரிசனத்தை அவர் இருதயத்தில் நீங்க பதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. எல்லா பொருட்தேவைகள் சந்திக்கப்படட்டும். எல்லா ஆண்டவரே கிராமத்திலிருந்து வருகிற தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க. எப்படி கடந்த ஆண்டவரே நாங்கள் எண்ணி முடியாத அதிசயத்தை செய்தீங்களா ஆண்டவரே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை செய்த தேவன் இந்த ஆண்டும் அப்பா அதிசயங்களை அற்புதங்களை செய்து அப்பா இந்த கூடைகளை ஒரு மாபெரும் ஒரு எழுப்புதல் அக்கினிய கத்தை நீங்க போடும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எல்லா தடைகள் விலகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் முற்றிலுமாய் ஆளுகை செய்து எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தந்துட்டீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என்ன தம்பி தங்கச்சி, எல்லாம் ஆயத்தமாயிட்டீங்களா? ஜெபத்தோடு கூட ஆயத்தமாகுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.